உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13ல இருந்து 15வது வசனம் வாசிங்க. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனமில்லாமையினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமம் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து அக்கிரமம் எல்லாத்தையும் மன்னித்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வாசம் வார்த்தை உங்களுக்கு தான் அந்த வார்த்தை. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் நடுநிறாதபடிக்கு சிலுவையில ஆணி அடித்து துரைபேர்களையும் அதிகாரிகளையும் முடித்துக் கொண்டு வேகரமான கோலமாகி சிலுவையில வெட்டி சிறந்தார். அல்லேலூயா. நாயப்பர் அந்த சாபத்தை நீக்கிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த சாபங்களை நீக்கிட்டார், பாவங்களை மன்னிச்சிட்டாரு. எதிரிட வந்த கையெழுத்தினா நாயபிராமணத்தின் கையெழுத்தை குறைச்சு போட்டுட்டார். நடுவில் இராதபடி சிலுவையில் ஆணி அடித்து துரைதங்களையும் அதிகாரிகளையும் முறித்துக் கொண்டு விலைகரமான கோலமாகி சிலுவையில வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி உங்களுக்கும் எனக்கும் உண்டு. அல்லேலூயா. அவர் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற, பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பழிச்சிருக்கிற, அவரை விசுவாசிக்கிற, ஜெபிக்கிற, நம்புற அவங்களுக்கு அந்த விடுதலை, அந்த ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகள்லாம் யாருக்குள்ள ஆசீர்வாதங்கள் இல்லையோ, குடும்பத்துல சமாதானம் இல்லையோ, சந்தோஷம் இல்லையோ, சுகம் இல்லையோ, அங்க தடப்பட்டது. அல்லேலூயா. அதே போல கணவன் மனைவியுடைய ஐக்கியம் எந்த வயசானாலும் சரி இல்லை என்று சொன்னாலும் அந்த சாபம் நிற்கும், ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கணவன் மனைவி ஐக்கியம் கட்டாயம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளா தான் இருப்பாங்க, ஏதோ ஒரு சூழல் இருக்கதான் செய்யும். அப்ப கணவன் மனைவியுடைய ஐக்கியம் தேவை. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் அங்கீகரிச்சிருக்கிறார். அதுதான் ஆணும் பெண்ணமா சிருஷ்டித்திருக்கிறார். அவருக்கு துணையா இருக்கிறாங்க. ஆண்கள் இருந்து பெண் சிருஷ்டிக்கப்பட்டால் அவருக்கு பணிவிடை செய்வதற்கு, அவருக்கு உதவிகரமா இருப்பதற்கு, துணையாளராக இருப்பதற்கு பெண்ணை மனைவியை படைத்திருக்கிறார். ஏதோ சாக்கு போக்கு சொல்லிட்டு நாம் அப்படி சில சகோதரிகள் அப்படி இருப்பார்களானால் அங்க ஆசீர்வாதம் இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சைடுல சுகமும் இருக்காது. இதெல்லாம் வேணும்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 20ல இருந்து 23 மட்டும் வாசிங்க. அப்போ புருஷனுக்கு கீழ்ப்படியாம புருஷனை நிறைய வீடுகளை நான் பார்த்திருக்கேன். ஊழியக்காரங்க வீடுகளை கூட பார்த்திருக்கேன், நண்பர்கள் வீடுகள்ல. அவர் அங்க ஊழியக்காரியா இருப்பார், அந்த அம்மா ஊழியக்காரா இருப்பாங்க. எல்லா வேலையும், ஒரு கடைக்கு போய் டீ வாங்கினா வந்தா பால் வாங்கினா கூட யார் போனோம்? புருஷன் தான் போனோம். எந்த ஒரு வேலை செய்யணும் பண்ணோம்? புருஷன் தான் போனோம். இன்னைக்கு பாஸ்டர் தொடப்பு எடுத்து பெருக்கினார்னா எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு இந்து வீட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா விடவே மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, அடிப்பாங்க. என்ன பண்ணுறான், அப்பா பண்ணுறான், அண்ணன் பண்ணுறான், மாமா பண்ணுறான், பண்ணுறியே ஆம்பளை தொடப்படுறாங்க அப்படின்வான். இப்போ நம்ம வீட்டில் மாறி போயிருக்கு. எங்கே ஆசீர்வாதம் வரும்? கர்த்தரை கீழ்ப்படிது போல சொந்த புருஷன் கீழ்ப்படின்ட்டு கீழ்ப்படியில புருஷனுக்கே தெரியாத நிறைய சீட்டு போடுறோம், பண்டு பிடிக்கிறோம், தண்டல் வாங்குறோம், அது வாங்குறோம், இது வாங்குறோம். என்ன பண்ணுறோம்? கடங்கத்தில் பிரச்சனையில் போய் முடியுது. ஏன்னா புருஷனுக்கு தெரியாது. புருஷனுக்கு தெரியாத போது தேவனுக்கும் தெரியாது. தேவனுக்கு தெரிஞ்சாலும் அது கண்டுகொள்ள மாட்டேன். ஏன்னா நீ கேட்கலையே, புருஷன்கிட்டையும் கேட்கல, கும்புற என்கிட்டையும் கேட்கல. அப்ப எப்படி நம்மளுக்கு ஒரு உதவி செய்ய, ஒரு ஆசுதமா நம்ம இருக்க முடியும்?
பல பிரச்சனை, பல குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுது பார்க்கிறோம். ஏன்? புருஷனை மதிக்காதனால. புருஷனை இல்ல, தேவனை மதிக்காதனால. புருஷனை கீழ்படியாதனால இல்ல, தேவனுக்கு கீழ்படியாதனால. புருஷன்கிட்ட சொல்லாதனால, தேவன்கிட்ட சொல்லாதனால, ஊஷ்டமா நீ செஞ்சதுனால அங்க ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்ந்து போகிறோம். அப்ப எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு திருமணத்துல எப்படி உடன்படிக்கை பண்ணமோ, ஒப்பந்தம் பண்ணமோ, அதை சாவர மட்டும் நம்ம அப்படிதான் இருக்கணும். அநேகர் அப்படி இருக்கிறது இல்லை. அது குறிப்பா கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறது இல்லை. ஏன்னா இந்துக்கள்ல வந்து சும்மா பிடிச்சிக்கிட்டா பொண்ணுங்க பார்த்துருக்கேன், ரைட், இதுதான் சொல்லுவான். உடன்படிக்கை எல்லாம் கிடையாது. உடன்படிக்கை பண்ணிட்டு நம்ம அந்த பாவத்தை செய்கிறோம், மீறுறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறோம். ஆசீர்வாதம் இல்ல, திருமணம் ஐயா என்ன பண்ணுது, சந்தோஷம் இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தைக்கு கீழ்ப்படியில, சொந்த வீடு இல்ல, எதுவுமே இல்லை, எல்லாமே போட்டு தடையா போட்டு. காரணம், தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியில, தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இல்லை. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படினோம். புருஷனா இருந்தாலும், அண்ணனா இருந்தாலும், தம்பியா இருந்தாலும், அந்த உறவு முறைக்கு அவர் சொந்தக்காரர் தான். அதை காட்டிலும் அவர் தேவனுடைய ஊழியக்காரர். அதுக்கு உண்டான கணத்தை ஒருபோதும் எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு ஊழியக்காரன் தலை குனிந்து வேதனைப்பட்டு வெக்கப்பட்டான் குடும்பத்தரன்னு சொன்னா அந்த குடும்பத்துல சமான சந்தோஷம் இருக்காது. வேதனைப்படுறது, துக்கப்படுறது கூட சந்தோஷமா இருப்பாரு. மீதி பேர் யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது, சுகமா இருக்க முடியாது, ஆசீர்வாதம் வராது. கர்த்தருக்கு கீழ்ப்படியிருப்போ எல்லா காரணம் சொந்த புருஷன் கீழ்ப்படிய வேண்டும், அடங்கியிருக்க வேண்டும், புருஷனை ஆசீர்வதிக்க வேண்டும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், குடும்ப ஜபம் செய்ய வேண்டும், தனி ஜபம் செய்ய வேண்டும். ஒருவேளை மனமே திரும்பாத இருந்தாலும் சரி, புருஷன் ரட்சிக்கவே படலாலும் சரி, நீ 10 ஊழியக்காரர்கிட்ட தீர்க்கதரிசிகிட்ட போயிட்டு ஜபம் பண்றதுனால புருஷன் ரட்சிக்கப்பட போறது கிடையாது. அந்த புருஷன் ரட்சிக்கப்படணும்னா ஐயா பேர்